இப்படி நடுச்சாமத்தில் நான் எங்கே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் தேனியிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு பிளட் டொனேஷனுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். அது எப்படின்னு மட்டும் எனக்கு தெரியல. ஊருக்கு போகணுன்னாலும் சரி, வரணும்னாலும் சரி, பிக்கப் டிராப்பிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார். அவர் கூட போயிட்டு இருக்க வழியில் ஒரு ரொம்ப பயங்கரமான மூமெண்ட். எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எங்கே போனாலும் இந்த மாதிரி ஆகுது. போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி பயங்கரமான ஒரு எஃபெக்டோட இருந்துச்சு. சைடில் பார்த்தா சுடுகாடு. தனியாக போயிருந்தா யாராக இருந்தாலும் பயம் வந்து தான் இருந்திருக்கும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனனால என்னவோ எவனோ கரண்ட்டை கட் பண்ணி விளாட்றான்னு சிரிச்சுக்கிட்டு நேராக பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு விடிய கூட இல்லை, நாங்கள் நேராக பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ் வரல. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பஸ் வந்துச்சு. ஒரு வழியாக பஸ்ல ஏரியாவுக்கு வந்து டிக்கெட் எடுத்திருந்தேன். இது வாழ்க்கையிலேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் பிளட் டொனேட் பண்ணுறேன். நீங்களும் டொனேட் பண்ணுங்க, 4 பேருக்கு யூஸாக இருக்கும். நான் ஒரு எமர்ஜென்சிக்காக நான் எங்கள் ஊர்லேருந்து நான் கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணி போனேன். இதே சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா ட்ராவல் பண்ணி போய் பிளட் தரதுல தப்பே இல்லை. போகிற வழியில் ரேஸ் கோர்ஸ் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மினி பெங்களூர் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ட்ராவலுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டோட பேச்சுலர் ரூமுக்கு வந்தோம். குட்டியாக க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. 4 பேர் ஷேர் பண்ணியிருக்கானுங்க. அந்த பேச்சுலர் ரூமில் சின்ன சின்ன செடி வச்சிருந்தானுங்க, கிண்டர் ஜாய் வச்சிருந்தாங்க. இன்னும் வயசாகியும் இவ்வளோ வாங்கிட்டு இருக்கானுங்க. நானும் அப்படிதான் வந்த வேலையை பார்க்கலான்னு நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வேடிக்கை பார்த்துட்டே தான் போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வர மனசே இல்லை. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே அங்கே ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு பிளட் கொடுக்க போகிற டைமில் பயம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ஒரு வழியாக கண்ணை மூடி பிளட்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, பிளட் கொடுக்க மாட்டானுங்க, ஆனால் டெய்லியும் பிளட் வேஸ்ட் பண்ணுவானுங்க. அவனை மாதிரி யாராவது இருந்தால் கமெண்ட்டில் டேக் பண்ணி தயவு செஞ்சு பிளட் கொடுறா வெண்ணன்னு சொல்லி டேக் பண்ணுங்க.